ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்றைக்கி பிரின்சி ரெசிப்பியில் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறது. இது வந்து ஸ்டஃபிங் பரோட்டா. இது வந்து நான் கோதுமையில் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கோதுமை, நம்ம வீட்டில் எத்தனை பேருக்கு நம்ம அந்த பரோட்டா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துட்டேன். ஸோ 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக வந்து இந்த ஓமம் சொல்லுவோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் கசக்கி போட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு, நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நான் நெய் ஓரளவுக்கு விட்டுட்டு, நம்ம நல்லா உப்பு, அந்த ஓமம், நெய்யெல்லாம் போட்டு நம்ம பிடிச்சி பார்க்கணும். அதிலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, இது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக ரவை சேர்க்குறேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே பிடிச்சி பார்த்தா நம்மளுக்கு புடி மாவு மாதிரி இருக்கணும் அது. அதுக்கப்புறம் தண்ணி போட்டு பிசையணும். ஸோ நான் இப்போ 1/2 kgக்கு ஒரு 4 வெங்காயம் அது மாதிரி பண்ணணும். ஸோ வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது ஒன்று விட்டுச்சுன்னா கூட இதில் மசாலா மிக்ஸ் ஆகும், மாவு பிசைகிறதுல மிஸ் ஆகும். ஸோ கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ ரெடி ஆயிடுச்சா? ரெடியான அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். 1/2 கிலோ மாவுன்னு சொல்கிறேன், அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டு, பிசைஞ்சி மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி அது ஒரு பக்கம் சைடில் வச்சுட்டு, இதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இது ரெடியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மாவும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்ருக்கும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். இப்போ எல்லா மாவு பிசைஞ்சி மூடி வச்சாச்சு. இது ஒரு பக்கம் வச்சுட்டு, இப்போ நம்ம வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, அதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது 3ஐயும் நல்லா இடித்து பவுடர் ஆக்கணும். ரொம்ப நைஸாக கிடையாது, கொஞ்சம் கொரகொரப்பு இருக்கணும். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே கொரகொரப்பு இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் கிடையாது. நான் இடிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை இடித்து ஒரு சைடில் வச்சுட்டு, 4 வெங்காயத்தையுமே நல்லா நீட்டாக அரிஞ்சிக்கணும். அதில் உள்ள சைடெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக அரிஞ்சிட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சது, ஒரு 4லேருந்து 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சது. ஸோ அதையும் இந்த எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு, நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, அந்த பவுடரை இதில் போட்டுறணும். போட்டுட்டு இது வதங்கிட்டு இருக்கும்போது வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நீட்டாக அந்த வெங்காயத்தையுமே அதில் போட்டுட்டு வதக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சில்லித்தூள், காரம் தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன் சில்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் வதக்கிட்டு, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு, அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் இதிலே போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும். ஏன்னா கடலை மாவில் பச்சை வாசனை போகணும். அதனால் கொஞ்சம் நல்லா அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம வதக்கணும். தண்ணியெல்லாம் விடக்கூடாது, இதில் நோ வாட்டர், ஓகேவா? அப்புறம் கடலை மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக நான் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் லைட்டாக அதில் போட்டிருக்கேன். நான் வந்து லெமன் போடலாம், பட் லெமன் இருந்தால் லெமன் போடுங்க. நான் குட்டியாக டேபிள் ஆரேஞ்ச் இருந்தது, அதை வந்து கட் பண்ணி புழிஞ்சு விட்டுருக்கேன். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது அந்த ரா ஸ்மெல் நம்மளுக்கு போன அப்புறம் தெரியும். அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் விட்டுக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் 1/4 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்குங்க. அதில் பால், கொஞ்சமாக அந்த ஆரஞ்ச் ஜூஸ் விட்டோன்னே அந்த ஃப்ளேவர் அதில் கிடைக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் அதில் தெரியும். அதனால் 1/4 ஸ்பூன் இது அவ்வளோதான். இது வந்து நல்லா அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி நம்ம ஃபைனலாக இதை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக, இன்னும் கொஞ்சம் நல்லா ஆல்ரெடி ஆனியனில் ஸ்வீட்னஸ் இருக்கும்,
அதனால தான் நான் கொஞ்சம் நம்ம ஸ்பைசியெல்லாம் போடுறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் சுகர் ஆட் பண்ணலை இதில். இது வந்து ராஜஸ்தானுடைய ட்ரெடிஷ்னல் சப்பாத்தி பரோட்டான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் ஒரு ரைத்தாவும் பண்ணியிருக்கேன். அதுவும் இதில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரா ஸ்மெல்லாம் போனப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு இன்னொரு பக்கம் மாவு உருட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுட்டு அடுத்தது மாவு துரட்ட ஆரம்பிப்போம். கரம் மசாலா மறந்துட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இது ஏன் நான் லாஸ்ட்டில் போட்டேன்னா, இனிமேல் நம்ம சப்பாத்தி பண்ணும்போது அதுலேயுமே அந்த வேகும்போது அந்த ஸ்மெல் போயிடும். அதனால் நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். நான் பண்ண மாதிரியே நீங்களும் பண்ணிடாதீங்க. நீங்கள் அந்த நம்ம கடலை மாவு போடுறோம் இல்லையா, அந்த டைமே அந்த கரம் மசாலாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மாவு சாஃப்டாயிருச்சு. நல்லா நம்ம பிசைஞ்சதோட இப்போது நல்லா சாஃப்டாகிருக்கு. இதை நல்லா இது பண்ணிவிட்டு அந்த உருட்டுற பதம் வந்து எப்படி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சப்பாத்தி ஃபஸ்ட்டு உருட்டணும். உருட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சப்பாத்தி உருட்டி இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சு கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி போட்டு திருப்பி வந்து கட் பண்ணி உருட்டுறது தான் இது. அதுக்கு மேலே உருட்டும்போது வந்து எப்படின்னா, ஒரு கொஞ்சமாக உங்கள்கிட்ட பிளாக் கருஞ்சீரகம் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் என்கிட்ட கருஞ்சீரகம் இல்லாதனால கருப்பு எள்ளு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி கொஞ்சம் மேலே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பியும் உருட்டணும். உருட்டி அப்போது அப்படி உருட்டும் போது என்ன ஆகும்னா, அந்த ஒரு லேயருமே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்டஃபிங் சப்பாத்தி, அந்த பரோட்டான்னு சொல்லுவாங்க, ஆனியன் ஸ்டஃபிங் பரோட்டான்னு. அதோடைய அந்த டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம நிறைய பரோட்டா பண்ணியிருப்போம். பட் ஒரு பரோட்டாவுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல். அதுவும் இன்னும் சுட சுட சாப்பிடும்போது இன்னும் அவ்வளோ அழகாக இருந்தது. பட் நெய் போட்டு சர்வ் பண்ணுங்கள். பரோட்டானாலே நெய் போட்டு தான் சர்வ் பண்ணணும். இல்லை எனக்கிட்ட நெய் வேண்டாம், எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க பட்டர் போட்டுக்குங்க. அப்போ தான் இந்த பரோட்டாவோடைய ருசியை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணும்போது தெரியும், உங்களால் உணர முடியும். அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு பூந்தி வச்சு ஒரு ரைத்தா பண்ணினேன். ஸோ அது இன்னும் அட்டகாசமாக இருந்தது. சப்பாத்தி உருட்டி வச்சுருக்கோம். அதில் ஒரு சப்பாத்தி மேலே நம்ம பண்ணின அந்த ஸ்டஃபிங்கை வந்து மேலே வச்சுட்டு அதை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொன்று வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இது மேலே வச்சு அதுக்கு எல்லா பக்கம் ஈவனாக நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுட்டு திருப்பி அதை வந்து ஒரு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு ட்ரையாக மாவு போட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஒரு திரட்டணும். அது மேலே ரெண்டும் ஒன்றா ஈவனாக இது பண்ணுறதுக்காக திரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி உருட்டணும். அதில் தான் இதில் இது இருக்குது. பட் அப்படி கட் பண்ணி உருட்டும் போது என்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னா, அது அந்த உருட்டும் போதே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தான் அதுக்கு பேர் பரோட்டான்னு சொல்கிறாங்க. எல்லாமே அந்த உருட்டுறதுல தான் இருக்குது. நம்ம இவ்வளோ பண்ணதோட அதில் தான் இருக்குது நிறைய ஒர்க்கு. நல்லா க்ரன்ச்சியாக சாஃப்டாக அப்படி வேணும்னா நீங்கள் அப்படி பண்ணலாம். இல்லை எனக்கு நல்லா க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணலாம். ஸோ நல்லா வேகணும். உள்ள ஸ்டஃபிங் நல்லா வெந்திருக்கும். மேலே மாவு நல்லா வேக விட்டு அழகாக எடுங்க. பட் நெய் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நெய் இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பரோட்டாவுக்கெலாம் நெய் அண்ட் பட்டர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். நான் இதில் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணி அந்த மெத்தடில் பண்ணுங்கள். கொஞ்சம் மார்னிங்கில் இது பொறுமையாக பண்ணணும். பட் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தான் இதை கொடுத்து விட்றதுக்கு பண்ணேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துமே இதை எனக்கு பண்ணி கொடுன்னு கேட்டாங்க, கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். அடுத்தது இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூந்தி ரைத்தா பண்ணணும் இல்லையா, பூந்தி ஒரு பக்கம் நம்ம ஹாட் வாட்டர் அடுப்பில் வச்சுட்டு அந்த பூந்தி அதில் போட்டுட்டு அது கொஞ்சம் சாஃப்டானோடனே தண்ணியை வடிகட்டி எடுத்து ஒரு பக்கம் சைடில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் தயிர் ஒரு கப்பில்
பூந்தி வந்து ஒரு பக்கம் ஹாட் வாட்டரில் போட்டாச்சு. போட்டுட்டு இன்னொரு பக்கம் தயிர் ஒரு 2 1/2 கப் எடுத்திருக்கேன். எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. ஸோ இதில் வந்து ஜீரகத்தூள், சில்லித்தூள், சாட் மசாலா இருந்தால் போடுங்க. பட் நான் சாட் மசாலா இதில் போடலை. பூந்தி வந்து ஹாட் வாட்டரில் போட்டு அதையும் வடிகட்டி எடுத்துட்டு அந்த பூந்தி இதில் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விடுங்க. பட் ரொம்ப கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாட் நான் போடலை, விருப்பப்படுறவங்க போடுங்க. மேலே வந்து கொத்தமல்லி தூவி இந்த பரோட்டாவுக்கு சர்வ் பண்ண வேண்டியது தான். பர்ஃபெக்டாக இருக்கும் அனியன் பரோட்டா அண்டு பூந்தி ரைத்தா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ.